வணக்கம் அன்பான சிம்மராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி பலன் என்பது சித்திரை 31ஆம் தேதி மே மாதம் 14/5/2025 புதன்கிழமை அன்று சிம்ம ராசிக்கு 2-11 கூட 2 செல்லக்கூடிய புதன்கிழமையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற குரு பகவானுடைய பயிற்சி என்பது சிம்ம ராசிக்கு அவர் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆவது இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க போகின்ற அற்புதமான உயர்வுகளை இந்த குரு பயிற்சி என்பது இதனால் வரையில் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த ஒரு 11ஆவது இடத்துல ஆசை அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அளவிற்கு பொருளாதாரத்திலே 5வது இடம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடிய பூர்வ புண்ணிய சாணம் புத்திர சாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்தை சிந்தனைகளை பற்றி குறிக்கின்றது. மிகவும் சிந்தனைகளிலே சிற்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிந்தனையை செதுக்கக்கூடிய ஒரு அளவிற்கு அற்புதமான உயர்வுகளை சிம்ம ராசி என்பது இது ஒரு நெருப்பு ராசியாகவும், சிம்மம் என்பது சூரிய பகவானுடைய ராசியாகவும், இங்கே மலையும் சார்ந்த இடங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் மிகவும் நீதி நேர்மைகளை கட்டுப்பட்டு மிகவும் அற்புதமான உயர்ந்த துறைகளிலே இருக்கக்கூடியவர். அள்ளுபோகலும் உயராது சூரியனைப் போல உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்லுள்ளம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த ராசியிலே பிறந்த நேர்களுக்கு சிம்மத்தை போன்று ஜொலிக்கக்கூடிய இனி வருகின்ற நாட்களிலே குரு பகவானுடைய பயிற்சி என்பது பஞ்சம சாணத்தை பார்க்கின்றது மட்டுமல்ல, உங்களுடைய முயற்சி சாணத்தையும் குரு பகவானுடைய பார்வை என்பது 5வது பார்வையாக உங்களுடைய 3வது இடத்தையும், குருவின் 9வது பார்வை என்பது உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இதனால் வரையில் தடை தாமதத்திலே தொழில் வேலைகளிலே இருந்தவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் 5வது இடத்தை பார்க்கின்ற பொழுது கோச்சார கிரகமாகிய குரு பகவான் வருடத்தில் 12 வருடத்திற்கு ஒரு முறை உங்களுடைய 11வது இடத்தில் இருந்து இந்த ஆசை அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலே இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்பது நடைபெறுகின்றது. இந்த பயிற்சி என்பது சிம்ம ராசிக்கு இதனால் வரையில் உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து கொண்டிருந்த கிரகங்களும் விலகிவிட்டது. அங்கே 7ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட உங்களுடைய 7ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே இனி வருகின்ற நாட்களில் திருமண பாக்கியத்திலே தடைப்பட்ட நேர்களுக்கும் குழந்தை பாக்கியத்திலே தடைப்பட்ட நேர்களுக்கும் முயற்சி என்ற ஸ்தானத்தை 5வது பார்வையாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான உயர்வுகளை இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்பது கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. சிம்மத்திற்கு 5வது இடத்தை அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவருடைய 5ஆம் இடத்தை திரிகோணத்திலே பார்க்கின்றது. அவருடைய சொந்த வீட்டை பார்க்கின்ற எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டை எந்த கிரகம் பார்க்கின்றதோ அந்த வீடு என்பது பிரசித்தி பெறுகின்றது. அதிலே நல்லதொரு உயர்வுகளையும் வெற்றிகளும் கிடைக்கின்றது. அந்த வகையிலே 5வது இடத்தை 5வது இடம் என்பது சிம்மத்தின் 5வது இடம். சிம்ம ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் குழந்தைகள் என்பது மிகவும் அற்புதமான உயர்வுகளையும் உன்னதர்களும் பெரிய மனிதர்களாகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலை பெற்ற ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு குழந்தைகளின் அபிவிருத்தி பெறுகின்ற ஒரு அமைப்பு. இங்கே வெளியூர் சென்று படிக்கின்ற நேர்களுக்கும் படிப்புகளிலே இனி வருகின்ற குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 5வது இடத்தை 3வது இடத்தை மட்டுமல்ல 7ஆம் இடத்தையும் இங்கே பார்க்கின்ற இந்த அமைப்பு என்பது சிம்மராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. குரு பகவானுடைய பயிற்சி 11ஆம் இடத்திலிருந்து 5வது பார்வையாக இருக்கின்ற பொழுது 5வது இடத்திலே 3ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம், வீரியம், தைரிய, சாணங்கள் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாற்றத்தை குரு பகவானுடைய பயிற்சியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. இனி வருகின்ற நாளுக்கு 10ஆம் இடத்தில் இருந்ததை விட 11ஆம் இடம் பொருளாதாரத்தை பற்றி ஆசை அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இந்த ராசி காற்று ராசி என்று சொல்லக்கூடிய ராசி வெளியூர்களிலே இருக்கின்ற நேர்களுக்கு தொழிலிலே பொருளாதாரத்திலே நல்ல மாற்றங்களையும் கொடுக்கின்றது. முயற்சி சாணம், சகோதரி சாணம் என்று சொல்லக்கூடிய சகோதர சாணம் பலமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு. கணவன் மனைவிகளில் உள்ள கருத்து வேறுபாடு இருந்தவர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களில் அந்த கருத்து வேறுபாடுகள் இல்லாதது. வரன் அமையாத நேர்களுக்கும் வரன் அமைகின்றது. 7ஆம் இடம் தொழில் கூட்டாளிகளை பற்றி குறிக்கக்கூடிய சாணம், உறவினர்கள் நண்பர்களை பறிக்கக்கூடிய கூட்டு தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் கண்டிப்பாக இனி வருகின்ற நாட்களிலே குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே அது மட்டும் அல்லாதது அக்டோபர் மாதம் என்று சொல்லக்கூடிய 10வது மாதம் அவர் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே மீண்டும் அவர் 11ஆம் இடத்திற்கு செல்லப் போகின்ற டிசம்பர் மாதத்தில் இருந்து குரு பயிற்சி நடைபெறுகின்றது. இந்த பயிற்சியிலும் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு சுப விசேஷம் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கும் கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கும் குரு பகவானுடைய பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. சிம்மம் என்பது சிம்மாசனத்தின் போன்று மின்னக்கூடிய ஒரு ராசி. இந்த சிம்மாசனத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற ஒரு அற்புத யோகங்களை இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு முயற்சி சாணங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நீங்கள் செய்கின்ற தொழிலாக இருக்கட்டும் வேலைகளாக இருக்கட்டும் எடுத்த வேகத்தில் முடிக்கக்கூடிய ஒரு அற்புத நல்லதொரு மாற்றத்தை குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. சகோதரர்கள் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. உங்களுடைய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காதுகளை பற்றி குறிக்கக்கூடிய சாணங்கள் ஒரு சிலருக்கு மந்தமாக இருந்தவர்களுக்கும் காதுகளிலே ஒரு நல்லதொரு பளிச்சென்று கேட்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. 5வது இடம் பூர்வ புண்ணிய சாணம் புத்திர சாணம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்தின் அருள் கிடைக்கப்பெறுகின்றது.
குரு பகவான் தன்னுடைய சொந்த ராசியை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக குழந்தைகளின் படிப்புகளில் ஒரு மேன்மைகளையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்புகளும் இங்கே இருக்கின்றது. 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஹோமத்தின் நெருப்பு போன்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில், அதுவும் சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைகள் மிகவும் மின்னக்கூடிய ஒரு அற்புத மாற்றத்தை பெறுகின்றவர்கள் அந்த வகையிலேயே இருக்கும். அந்த வகையிலேயே இருக்கின்றவர்களுக்கு, குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கின்ற நேர்களுக்கும், குழந்தைகளிலே இந்த கவுன்சிலிங் போன்ற சம்பந்தப்பட்ட துறைகளிலே எடுக்கின்ற நேர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல சீட்டுகள் கிடைக்கின்ற ஒரு மாற்றத்தையும் பெறுகின்றீர்கள். சிம்மாசனத்தின் அதிபதி கண்டிப்பாக அவரும் 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வரப்போகின்ற இந்த மே 14ஆம் தேதி சூரிய பகவானும் 10ஆம் இடத்துக்கு வருகின்றார். இந்த அமைப்புகளே சூரிய பகவானும் குரு பகவானும் பயிற்சி என்பது ஒரே நாளிலே நடைபெறுகின்ற அற்புத மாற்றத்தையும் உங்களுக்கு கிடைக்கின்றது. குரு பயிற்சி என்று தேவகுருவின் பயிற்சி என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பலன்களிலே 11ஆவது இடத்திலே இருக்கின்றது என்பது உங்களுக்கு ஆசை அபிலாசை மூத்த சகோதரர்களின் அற்புதமான உயர்வுகளையும் பொருளாதாரத்தின் நல்லதொரு மாற்றங்களையும் குரு பகவானுடைய பயிற்சி என்பது 11ஆவது இடத்திலிருந்து 5ஆவது இடத்தை பார்க்கின்ற பொழுது அற்புதமான பயிற்சியாக இந்த 12 ராசிகளிலே சிம்ம ராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடத்திலே 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பார்வைக்கு திரிகோணத்தை பார்க்கின்ற அமைப்பு, அதுவும் அவருடைய சொந்த 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றது. குழந்தைகளிலே படிப்புகளிலே நல்லதொரு மாற்றம், பூர்வ புண்ணிய சாணம் பலம் பெறுகின்ற ஒரு அற்புத மாற்றங்களையும், ஹோமத்தின் நெருப்பு போன்று இங்கே வீடுகளிலே குடி புகாதவர்களுக்கும் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 5ஆம் இடம் சிந்தனை என்று சொல்லக்கூடிய சிந்தனைகளிலே குழந்தைகளிடையே நல்லதொரு சிறப்பான ஒரு வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு குரு பகவான் வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்பு. அவருடைய பார்வைக்கு மிகவும் 3ஆம் இடத்திலே பார்க்கின்ற பார்வைக்கு அற்புதமான இருக்கக்கூடிய இடங்களை விட சுபகுரங்கள் பார்க்கின்ற இடங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே சிம்மராசிக்கார நேர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இனி வருகின்ற நவகிரகங்களின் சஞ்சாரங்கள் என்பது குரு பகவானுடைய பார்வையின் அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு 7ஆம் இடத்திலே வரன் அமையாத நேர்களுக்கு, தொழில்களிலே இருக்கின்ற நேர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைத்து துறைகளிலுமே நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பயிற்சி என்பது சிம்மராசிக்கார நேர்களுக்கு. குருவின் அனுக்கிரகம் பஞ்சமஸ்தானத்திலே மட்டுமல்ல 7ஆம் இடம் கணவன் மனைவி குடும்பஸ்தானம், முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே தொழில்களாக இருக்கின்றவர்களாகவும் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை குரு பகவானுடைய பயிற்சி என்பது கொடுக்கின்ற ஒரு பயிற்சியாக குரு பயிற்சி என்பது சிம்மராசிக்கார நேர்களுக்கு அற்புத உயர்வுகளை, சிம்மாசனம் என்பது ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி. சூரிய பகவான் எப்படி அல்லும் பகலும் அயராது உழைக்கின்றாரோ அதே மாதிரி சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், லக்னத்தில் பிறந்தவர்கள் தொழில் வேலைகளிலே ஜொலிக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி. இது ஒரு நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி. உங்களுக்கு இந்த வரன் அமையாத நேர்களுக்கும் இளைய சகோதரர்களால் குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தை இந்த காலகட்டங்களிலே கண்டிப்பாக ஒரு உன்னத உயர்வுகளை இந்த கோச்சார கிரகமாகிய குரு பகவான் பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய ஆசைகளை அனைத்தும் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே குரு பகவானுடைய அனுக்கிரகம் என்பது பயிற்சி என்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு பயிற்சியாக இருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.